அதாவது தூத்துக்குடி, இலங்கை ஒட்டிய குமரி கடல் பகுதிகளில் நிலவும் காற்று சுழற்சி காரணமாக அடுத்த 48 மணி நேரத்தில் தென் மாவட்ட கடலோர பகுதிகளில் இடியுடன் கூடிய மழை, கனமழை, ஒரு சில இடங்களில் மிக கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. சாதகமான ஈரப்பதப்பாற்று குவிதல் காரணமாக தூத்துக்குடி, நெல்லை, ராமநாதபுரம், குமரி மாவட்ட கடலோர மற்றும் அதனை ஒட்டிய உள்பகுதிகளில் இன்று மாலை அல்லது இரவு முதல் மழையின் தீவிரம் அதிகரிக்க வாய்ப்புள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தூத்துக்குடி மாவட்டத்தில் மாநகர் மற்றும் அதனை ஒட்டிய கடலோர பகுதிகள் திருச்செந்தூர், காயப்பட்டினம், குலசேகரப்பட்டினம் போன்ற கடலோர பகுதிகள் மற்றும் நெல்லை மாவட்ட கடலோர மற்றும் உள்பகுதிகள் திருவைகுண்டம், நாசரேத், ஆழ்வார்துறை போன்ற உள்பகுதி, அதாவது தூத்துக்குடி மாவட்டத்தினுடைய உள்பகுதிகள் என இன்று மதியம் முதல் மாலை அல்லது இரவு முதல் இடியுடன் கூடிய பலத்த மழை பெய்ய வாய்ப்புள்ளது என்றும், இன்று மழை பெய்யாத இடங்கள் நாளை மழை பெய்ய வாய்ப்புள்ளது எனவும் கூறப்பட்டுள்ளது. அடுத்த 2 நாட்கள் தூத்துக்குடி மாவட்டத்தில் பரவலான ஒரு மழை பெய்ய வாய்ப்புள்ளது என்றும், மேகங்கள் நகர்வு மெதுவாக இருக்கும் பட்சத்தில் கடலோர பகுதிகளில் மிக கனமழை மற்றும் அதிக பல இடங்களில் அடைமழை பெய்யவும் வாய்ப்புள்ளது, அதற்கான சூழல் இப்பொழுது நிலவுகிறது என்றும் கூறப்பட்டுள்ளது. மேகங்கள் உருவாக துவங்கியதும் அதன் நகர்வுகளை காணலாம். தூத்துக்குடி மாவட்டத்தில் உள்பகுதிகள், அதாவது ஆங்காங்கே மதியத்திற்கு மேல் மழை பெய்ய வாய்ப்பு உள்ளது எனவும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இதனால் தூத்துக்குடி மக்கள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். இப்பொழுது ஒரு 10 நாட்களுக்கு மேலாக வெயிலின் தாக்கம் அதிகமாக இருந்தது. மக்கள் வெளியே வர முடியாத அளவுக்கு அதிக வெயில் வெடித்தது. மதியம் 11 மணி முதல் 3 மணி வரை மக்கள் வெளியவே வர முடியாத ஒரு சூழல் இருந்தது. இந்த நிலையில் இப்பொழுது ஒரு குளிர்ச்சியான சூழல் ஏற்பட்டுள்ளது. நேற்று இரவு கூட நல்ல ஒரு மழை பெய்துள்ளது. தூத்துக்குடி மாவட்டத்தில் நேற்று காயல்பட்டத்தில் மிகவும் அதிக அளவாக 93 மில்லிமீட்டர் அளவுக்கு மழை பெய்துள்ளது. இது மற்றும் திருச்செந்தூரில் 55 மில்லிமீட்டர் மழை பெய்துள்ளது. திருவைகுண்டத்தில் 64 மில்லிமீட்டரும், கயத்தாறு போன்ற பகுதிகளில் 67 மில்லிமீட்டரும் மழை பெய்துள்ளது. தூத்துக்குடியில் 20 மில்லிமீட்டர் மழை பெய்துள்ளது. மொத்தம் 583 மில்லிமீட்டர் தூத்துக்குடி மாவட்டத்தில் பெய்துள்ளது. ஆவரேஜாக 30.69 மில்லிமீட்டர் மழை பெய்துள்ளது. பவித்ரா.